Hi dear students, today we are going to see the next sum. Next topic, final accounts of partnership firm. The final accounts prepared by partnership firm are manufacturing account. If manufacturing accounting activity is carried on, அதாவது இந்த உற்பத்தி செய்த கணக்கு இந்த உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் போது then trading and profit and loss account to ascertain profitability. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு லாபத்தை கண்டுபிடிக்கிறோம். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட், அதில் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஷோ த டிஸ்போசல் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் சர்ப்ளஸ். அதில் என்ன ஷோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோ அண்டு சர்ப்ளஸையும் ஷோ பண்ணுறோம். தென் பேலன்ஸ் ஷீட் டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். இந்த நிதி நிலையை நம்ம என்ன பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கிறோம். தென் த ப்ரொசீஜர் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் த சேம் லைக் சோல் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எக்ஸப்ட் த ஃபாலோயிங். இதை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு எக்ஸப்ட் இந்த கீழே இருக்கிற கொடுத்துருக்கக்கூடியது தவிர அது என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இன் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டைரக்ட்லி டு த சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இன் பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்டு டு which net profit or loss from profit and loss account is transferred in the profit and loss appropriation account. Adjustments for interest on capital, interest on drawings, salary and other remuneration due to the partners are shown. Finally, the balance in the appropriation account is transferred to the partners capital account in the ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இல்லை ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ப்ராஃபிட் அல்லது லாஸை எந்த அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் டைரெக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக அந்த சோல் ப்ரொப்ரைட்டர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தென் இந்த பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் அந்த நெட் ப்ராஃபிட்டையோ அல்லது லாஸையோ நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தென் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. தென் சேலரி அண்ட் அதர் ரெமுனரேஷன் டியூ இருக்குது. இதெல்லாம் அதை ஷோ பண்ணுது. தென் ஃபைனலாக அது பேலன்ஸ் ஷீட்டில் இன் பேலன்ஸ் இந்த அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அந்த பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி அது ஷேரிங் ரேஷியோ, அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ இருக்கோ அதன்படி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆஃப் த சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ் alone in shown in the balance sheet of sole proprietorship. The balance sheet of a partnership concern shows the balance in the individual capital accounts of partners. அப்போது இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் எப்படி வருது அப்படின்னா அலோனாக வருது, பேலன்ஸ் ஷீட்டில் தனியாக காட்டப்படுது. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் அந்த பார்ட்னர்ஷிப்போட கன்சர்ன் ஸோ எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பேலன்ஸ் இந்த இண்டிவிஜுவல் கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர்ஸ் அது எப்படி காட்டுது, பேலன்ஸு ஒவ்வொரு பார்ட்னருடைய கேபிட்டலும் தனித்தனியாக காட்டப்படுது. திஸ் ஆர் ஆல் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். அதனுடைய என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர். Amount invested by partners and the partnership business is called partners capital. Capital may be contributed by a partner in case or in the form of asset etc. For each partner
a separate capital account is maintained. Capital account of partners of a firm may be maintained by following two methods: fixed capital method and fluctuation capital method. அப்போ amount invested in the partners, அது எப்படி பார்ட்னர்ஸ் பண்ணுறாங்க, அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை எப்படி கால் பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. கேபிட்டல் மே பி கான்ட்ரிபியூட்டட், கேபிட்டல் கான்ட்ரிபியூட் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ் கேஷாவோ அல்லது அசட்டாவோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பார்ட்னரும் செப்பரேட்டாக அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்டு கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் பார்ட்னர் இஸ் ஃபார்ம் மே பி மெயின்டைன்டு பை ஃபாலோயிங் மெத்தட். ஸோ ரெண்டு மெத்தடில் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அண்டு ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். Then first one, fixed capital method. Under fixed capital method, the capital of the partner is not altered and it remains generally fixed. Fixed capital methodல அந்த கேபிட்டல் என்ன ஆகாது, ஆல்டர் ஆகாது. எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸடாக தான் இருக்கும். 2 accounts are maintained for each partner, namely ரெண்டு அக்கௌண்ட்டும் ஒவ்வொரு பார்ட்னரும் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன அக்கௌண்ட் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டு கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. The transaction relating to initial capital introduced, additional capital introduced, and capital permanently withdrawn or entered in the capital account, and all other transactions are recorded in the current account. ஸோ அப்போ இந்த நம்ம என்ன பண்ணுறாங்க, இனிஷியல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கேபிட்டல் பர்மனன்ட் கேபிட்டல்லேருந்தும் வித்ட்ரான் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் வரும். அண்டு ஆல் டிரான்சாக்ஷன் மற்ற எல்லா டிரான்சாக்ஷனும் எதில் வரும், கரண்ட் அக்கௌண்ட்லேயும் வரும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல். Capital account is credited with the original amount of capital introduced by a partner into the business and any additional capital introduced by him or her in the subsequent years. The account is debited with the amount of capital permanently withdrawn by a partner from the business. No other items are debited or credited to this account. Capital account will allow show credit balance under this method. The balance of capital account remains the same unless any additional capital is introduced or capital is permanently withdrawn. ஸோ இந்த நிறுவனத்தில் அந்த பார்ட்னர்ஸ் கொண்டு வரக்கூடிய தொடக்க முதல், அது மட்டும் இல்லாமல் அவரால் எதிர்வரக்கூடிய ஆண்டுகள்லேயும் கொண்டு வரக்கூடிய ஏதேனும் கூடுதல் முதல் போன்றவற்றை எந்த அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எங்கே பண்ணுறாங்க, க்ரெடிட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கூட்டாளியால் அந்த நிரந்தரமாக அந்த நிறுவனத்தில் அந்த கேபிட்டல் தொகையை திரும்ப எடுக்கப்பட்டிருந்தா அது முதல் கணக்கில் பற்று வைக்கப்படும். அதாவது நிரந்தரமாக அவங்களுடைய கேபிட்டல்லேருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டாங்க, திரும்ப போட மாட்டாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க, டெபிட் பண்ணிடுவாங்க. வேறு எந்த விவரங்களுக்காகவும் இந்த கணக்கில் பற்று அல்லது வரவு வைக்கப்படுறது கிடையாது. வேறு எந்த ஒரு விவரத்துக்கும் அவங்க என்ன பண்ணது கிடையாது, டெபிட்டோ க்ரெடிட்டோ வைக்கிறது கிடையாது. ஸோ இந்த முறையில் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை எப்போது வரவிருப்பையோ காட்டும், எப்போவுமே என்ன காட்டும், க்ரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். இந்த கூடுதலாக இருக்கக்கூடிய முதல், அதாவது அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது கொண்டு வராமல் இருந்தாலோ அல்லது அந்த முதலை நிரந்தரமாக திரும்ப எடுக்காமல் இருந்தாலோ அது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருப்பு தொகையாகவே இருக்கும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அது என்னவாக இருக்கும், பர்மனண்ட்டாகவே இருக்கும், பேலன்ஸாக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு அதனுடைய ஃபார்மேட் ஆஃப் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் under fixed capital method. Partners capital account, debit side and credit side. Particulars credit side எழுதணும், debit side எழுதணும். என்னென்ன டேட்டு, பர்டிகுலர், அந்த அமௌண்ட் காலத்தில்
2 பார்ட்னர் இருந்தாங்கன்னா ஏ பி அப்படின்ட்டு தனித்தனியாக இன்னர் காலம் தனியாக அவுட்டர் காலம் அப்படி அந்த மாதிரி போட்டு நம்ம எழுதிக்கணும். 2 பக்கமும் கிரெடிட்லேயும் சரி டெபிட்லேயும் சரி. ஆட டெபிட் சைட் ஃபஸ்ட்டு வி ரைட் இன் கிரெடிட் சைட். ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் தான் வரும். அதனால் பை பேலன்ஸ் பிடி ஏ அமௌண்ட் எவ்வளோ பி அமௌண்ட் எவ்வளோ. அதால் பை கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட். அதாவது அந்த இயரில் நடுவில் எப்பயாவது அவங்க கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு அமௌண்ட் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு. தென் அதனுடைய டெபிட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது வித்ட்ரா பண்ணியிருந்தா அமௌண்ட்டை பர்மனெண்ட்டாக வித்ட்ரா பண்ணியிருந்தா டெபிட்டில் வரும். எப்படி எழுதணும்? டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட். ஸோ ஏ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பி அக்கௌண்ட்டில் எவ்வளோ பர்மனெண்ட் வித்ட்ரால் ஆஃப் கேபிட்டல். த நெக்ஸ்ட்டு டு பேலன்ஸ் சிடி. ஸோ ஏக்கு எவ்வளோ பேலன்ஸ் வருது பிக்கு எவ்வளோ பேலன்ஸ் வருது நம்ம எழுதிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு டோட்டல் ஈக்குவலாக இருக்கும் 2 பக்கமும். இதை எதா ஃபார்மேட் எதுக்கு உண்டான ஃபார்மேட்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு உண்டான ஃபார்மேட், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட். தென் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். Partners current account. Partners current account is prepared for recording all transactions between the partner and the firm other than initial capital introduced, additional capital introduced on capital permanently withdrawn. This account is credited with interest on capital, partner's salary or commission and share of profits to the partners. This account is debited with drawings, interest on drawings and share of lot of partners and share of loss of partners. As a result, the balance in this account change periodically. Current account may show either credit balance or debit balance. இந்த பார்ட்னர்ஸால் கொண்டு வரப்பட்ட அந்த தொடக்க முதலும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட முதல், அது மட்டும் இல்லாமல் அவர்களால் நிரந்தரமாக திரும்ப எடுக்கப்பட்ட முதல் கேபிட்டல், இது எல்லாமே அந்த கூட்டாளிகளுக்கு அந்த நிறுவனத்திற்கு இடையே இருக்க அனைத்து பிற நடவடிக்கைகளையும் பதிவு செய்யறதுக்கு இந்த கூட்டாளியோடைய கரண்ட் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. பார்ட்னர்ஸுடைய கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த கூட்டாளியுடைய ஊதியம், அதாவது சேலரி அல்லது கமிஷன், அது அவருடைய லாபம், இதெல்லாம் போன்றவற்றை இந்த கணக்கில் என்ன பண்ணுறாங்க கிரெடிட் வைக்கிறாங்க. அண்ட் தென் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்னர்ஸுடைய கரண்ட் அக்கௌண்ட்டுடைய பங்கு எவ்வளோ, ஷேர் எவ்வளோ, அது எல்லாமே இதில் பற்று, அதாவது டெபிட் பண்ணுறாங்க. அதனுடைய காரணத்தால் இந்த கணக்கில் இருக்கக்கூடிய இருப்பு ஒவ்வொரு காலந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸையோ அல்லது டெபிட் பேலன்ஸையோ இது காட்டும். தென் ஃபார்மேட் ஆஃப் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் a fixed capital method. Partners current account in debit side and credit side. Under debit side to balance BD, சில சமயம் டெபிட் சைடில் பேலன்ஸ் கிடைக்கும், சில சமயம் கிரெடிட் சைடில் பேலன்ஸ் கிடைக்கும். அதனால தான் அது என்ன பண்ணியிருக்காங்க நோட் பண்ணி ஸ்டார் மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கணக்கில் சொல்லியிருக்காங்களோ அதன் பிரகாரம் டெபிட்னா டெபிட்டில் எழுதணும், கிரெடிட்னா கிரெடிட்டில் எழுதணும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட்டில் வரும். தென் பை சேலரி அதுவும் கிரெடிட்டில் வரும். பை கமிஷன் அக்கௌண்ட் அதுவும் கிரெடிட்டில் வரும். தென் பை ப்ராஃபிட் அண்டு லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட், அதாவது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டை அவருடைய ஷேர்ஸ் எவ்வளோ அதுவும் கிரெடிட்டில் வரும். இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க பேராகிராஃபில் பார்த்தோம். இருந்தாலும் அதை எப்படி போடணுன்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது, அது பிரகாரம் சொல்லணும்ல. பை கிரெடிட் பேலன்ஸ், ஸோ 2 பக்கமும்
நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் டெபிட்லேயும் வரலாம், க்ரெடிட்லேயும் வரலாம். தென் டெபிட் சைடில் டு drawings, then to interest on drawings, to profit and loss appropriation account, and share of loss. ப்ராஃபிட்டாக இருந்தால் க்ரெடிட் சைடில் போடணும், லாஸாக இருந்தால் டெபிட் சைடில் போடணும். தென் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது எந்த பக்கம் ஷார்ட்டேஜ் வருதோ, ஸோ ஒரு பார்ட்னருக்கு டெபிட்டில் பேலன்ஸ் வரலாம், ஒரு பார்ட்னருக்கு க்ரெடிட்டில் பேலன்ஸ் வரலாம். ஸோ அதனால் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும், நம்ம பார்த்து கரெக்டாக எழுதணும். தென் நோட் கொடுத்துருக்காங்க பாரு என்னென்னு. The opening balance may be either credit balance or debit balance for a partner. Opening balance எப்படி இருக்கலாம், டெபிட் பேலன்ஸாகவும் இருக்கலாம், க்ரெடிட் பேலன்ஸாகவும் இருக்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தாலும் நோட் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. Then to closing balance may be either credit balance or debit balance for a partner. அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் எப்படி இருக்கலாம், டெபிட்லேயும் வரலாம், க்ரெடிட்லேயும் வரலாம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் பார்க்க போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் 2. From the following information, prepare capital accounts of partners Shanti and Sumati when their capitals are fixed. Particulars: capital on 1st January 2018 and a Shanti 1 lakh, Sumati 80,000. Then current account on 1st January 2018 is credit balance Shanti 5,000 and Sumati 3,000. The additional capital introduced on 1st June 2018, Shanti 10,000 and Sumati 20,000. Then drawings during 2018, Shanti 20,000, Sumati 13,000. Then interest on drawings, Shanti 500 and Sumati 300. Then share of profit for 2018, Shanti 10,000 and Sumati 8,000. Then interest on capital, Shanti 6,300, Sumati 5,400. Then salary, Shanti 9,000 and Sumati nil. Then commission, Shanti nil, Sumati 1,200. இப்போ இந்த சம்மில் என்ன தயாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, prepare capital account of partners Shanti and Sumati. Their capital are fixed. Shanti and சுமதியுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை தயார் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கேபிட்டல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸடாக இருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன தயார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் தயார் பண்ணி அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும், கரண்ட் அக்கௌண்ட்டில் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்சர் பார்ப்போம். இப்போது என்ன, ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நமக்கு ஃபார்மேட் தெரியும். அப்போ அதிலிருந்து நம்ம அந்த ஃபார்மேட் பிரகாரம் எழுதணும். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எது எது பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேலன்ஸ், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ். சாந்திக்கு 1 lakh, சுமதிக்கு 80,000. தென் அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ், சாந்திக்கு, அதாவது பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது எப்படி பேங்க்லேருந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் புதுசாக ஒரு கேபிட்டல். அந்த கேபிட்டலை எப்படி வரும், டைரெக்டாக அமௌண்ட்டாக கொடுக்க போகிறோமா கேட்டால் இல்லை, அக்கௌண்ட்டில் தான் கொடுப்போம். ஸோ அது எந்த அக்கௌண்ட்டில் வரும், பேங்க் அக்கௌண்ட். ஸோ அதனால் அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், பேங்க் அக்கௌண்ட்டுன்னு எடுத்துக்கணும். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸை பேங்க் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு நம்ம போடணும். 10,000 and 20,000. ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்,
பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட். டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் போத் சைட் ரைட் டேட், பர்டிகுலர், இன்னர் காலமில் சாந்தி அண்ட் அவுட்டர் காலமில் சுமதி. அண்டர் தட் அமௌண்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? கேபிட்டல். என்ன கேபிட்டல்? ஓப்பனிங் கேபிட்டலை இங்கே கொண்டு வந்து எழுதணும். ஸோ அப்போ எங்கே அது எழுதணும்? கேபிட்டல் அப்படின்னாவே அது கிரெடிட் பேலன்ஸ். அப்போது எங்கே எழுதணும் பார்த்தோம்னா கிரெடிட் சைடில் எழுதணும். பை பேலன்ஸ் பிடி அண்டர் சாந்தி rupees 1 lakh அண்டர் சுமதி rupees 80,000. தென் நெக்ஸ்ட்டு அவங்க கேபிட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும்னு சொல்லியிருந்தோம்? பேங்க் அப்படின்ட்டு எழுதணும். அப்போ பை பேங்க் அண்டர் தட் ரைட் மீன் ப்ராக்கெட் அடிஷ்னல் கேபிட்டல். ஏன் இதை எழுத சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு புரியும், நம்ம எடுத்து எழுதிடுவோம். சும்மா நாளைக்கு ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு புரியாமல் போயிடும். பேப்பர் வேல்யூ பண்ணவங்களுக்கும் அது எதுக்காக பேங்க் வந்துச்சு அப்படின்னு புரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அடிஷ்னல் கேபிட்டல்னு ப்ராக்கெட்டில் எழுதி காட்டணும். ஸோ எவ்வளோ? சாந்தி rupees 10,000 அண்ட் சுமதி rupees 20,000. தென் இந்த ஓப்பனிங்கில் வேறு எதுவும் இல்லை. பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், எந்த ட்ராயிங்ஸும் இல்லை கேபிட்டலுக்கு. ஸோ அப்போ க்ளோஸ் பண்ணலாம் அக்கௌண்ட்டை. இன் கிரெடிட் சைட் அண்ட் சாந்தி rupees 1 lakh 10,000 அண்ட் சுமதி rupees 1 lakh. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? டெபிட்டில் எழுதுகிறோம் 1 lakh 10,000 அண்டு 1 lakh. இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேலன்ஸ். என்ன பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிரெடிட் க்ளோசிங் பேலன்ஸ் 2018 December 31 to balance CD and சாந்தி rupees 1 lakh 10,000, சுமதிக்கு 1 lakh rupees. இது நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இயர்க்கு எடுத்து எழுதி காட்டணும் ஃபஸ்ட்டு டேட்டில். அப்போ அங்கே என்ன டேட் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 1st January 2019. பை பேலன்ஸ் பிடி 1 lakh 10,000 அண்டு 1 lakh. ஓகே, இப்போ பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் என்னாச்சு? க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன அக்கௌண்ட் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட்னருடைய கரண்ட் அக்கௌண்ட். ஸோ எதெல்லாம் அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1st January 2018 கிரெடிட் பேலன்ஸ். அங்கே என்ன பேலன்ஸ்னு கொடுத்துட்டாங்க? கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. தென் நெக்ஸ்ட்டு drawings during 2018. Then next share of profit for 2018. share of profit எங்க வரும் நமக்கு? வெரி குட், இன் கிரெடிட் சைடில் வரும். ப்ராஃபிட்னா கிரெடிட்டில் வரும். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 6,300. அதுவும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட்டில் வரும். தென் நெக்ஸ்ட் சேலரி, அதுவும் கிரெடிட்டில் வரும். தென் கமிஷன், அதுவும் கிரெடிட்டில் தான் வரும். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எடுத்து எழுத போகிறோம். எது எது எங்கே வரும்னு தெரிஞ்சாச்சு, நம்ம எடுத்து எழுத போகிறோம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட். டெபிட் சைடில் டேட், பர்டிகுலர், சாந்தி அண்ட் சுமதி. அதே போல் கிரெடிட் சைட்லேயும் எழுதிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ். கரண்ட் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? சாந்திக்கு 5,000, சுமதிக்கு 3,000. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பை பேலன்ஸ் பிடி கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ கிரெடிட் சைடு எழுதணும். பை பேலன்ஸ் பிடி சாந்தி 5,000 and சுமதி 3,000. Okay, then next drawings during 2018. இப்போ drawings எவ்வளோ? 20,000 and 13,000. drawings எங்கே வரும்? ஸோ டெபிட் சைடில் வரும். அப்போ 2 drawings
சாந்தி அக்கௌண்ட்டில் 20,000 அண்ட் சுமதி அக்கௌண்ட்டில் 13,000. தென் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், அதுவும் எங்கே வரும்? டெபிட்டில் தான் வரும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் சாந்தி 500 அண்ட் சுமதி 300. தென் நெக்ஸ்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018, இது கிரெடிட் பேலன்ஸில் வரும். நம்ம என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் under Shanti 10,000 under Sumati 8,000. Then next one interest on capital. ஸோ இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்போ கிரெடிட்டில் வரும். சாந்திக்கு 6,300 அண்ட் சுமதி 5,400 பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எழுதணும். த நெக்ஸ்ட் சேலரி, இதுவும் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் பேலன்ஸ். பை சேலரி, யாருக்கு சேலரி கொடுத்துருக்காங்க? சாந்திக்கு சேலரி கொடுத்துருக்காங்க, சுமதிக்கு சேலரி இல்லை. அப்போ சாந்தியுடைய அக்கௌண்ட்டில் மட்டும் எழுதினா போதும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 9,000. சுமதி அக்கௌண்ட்டுக்கு நேராக என்ன பண்ணுன்னா ஒரு டேஷ் போட்டுக்கும். தென் நெக்ஸ்ட்டு கமிஷன். கமிஷன் யாருடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தா சுமதியுடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ கமிஷன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் பேலன்ஸில் வரும். கமிஷன் பை கமிஷன் சாந்திக்கு நேராக எந்த அமௌண்ட்டும் இல்லை, ஒரு டேஷ் போட்டுரு. அண்டு சுமதிக்கு நேராக 1,200. தென் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்டாக நமக்கு பார்த்தாவே தெரியும் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. கிரெடிட் சைடில் தான் நமக்கு பேலன்ஸு அதிகமாக காட்டுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? கிரெடிட் சைடில் டோட்டல் போடுறோம். ஸோ 10,000 ப்ளஸ் 5,000 15,000, 15,000 ப்ளஸ் 9,000 59,000 ப்ளஸ் 6,000 60 15 ப்ளஸ் 9 24,000 ப்ளஸ் 6,300 30,300. ஸோ எங்கே வருது அப்படின்னு பார்த்தா கிரெடிட்டில் சாந்தியுடைய அக்கௌண்ட்டு பேலன்ஸ் எவ்வளோ? 30,300. அந்த பேலன்ஸ் எடுத்து சாந்தியுடைய டெபிட் பேலன்ஸ்க்கு நேராக ஈக்குவல் எழுது 30,300. ஓகேவா? இப்போது டெபிட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 20,000 ப்ளஸ் 500 20,500 தான் இருக்குது. ஆனால் நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் வேணும் டோட்டலாக அப்படின்னு பார்த்தோம்னா 30,300 வேணும். அப்போ நமக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 9,800 ஷார்ட்டேஜ் வருது, அதாவது பேலன்ஸ் கிடைக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு பேலன்ஸ் சிடி. சாந்தியுடைய அக்கௌண்ட்டில் இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? 9,800. தென் அடுத்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் பாரு எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட்டில் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்கிறதுனா 8,000 ப்ளஸ் 3,000 11,000 ப்ளஸ் 5,000 11 ப்ளஸ் 5 16,400 ப்ளஸ் 1,200 16,600 17,600 நமக்கு எங்கே வருது? கிரெடிட் பேலன்ஸ் வருது. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? டெபிட்டில் எழுதுகிறோம். சுமதி அக்கௌண்ட்டுக்கு நேராக 17,600 எழுதுகிறோம். பட் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 13,300 தான் நமக்கு டெபிட்டில் பேலன்ஸ் இருக்குது சுமதியுடைய அக்கௌண்ட்டில். ஸோ நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4,300 நமக்கு பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் சிடிக்கு நேராக சாந்தி அக்கௌண்ட்டில் 9,800, அதுக்கு நேராகவே சுமதி அக்கௌண்ட்டில் எழுது 4,300. ஸோ இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பேலன்ஸு நெக்ஸ்ட் இயருக்கு அல்லது நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்து எழுதுவோம். இப்போ எங்கே வரும்? பை பேலன்ஸ் பிடி சாந்தி அக்கௌண்ட்டில் 9,800, சுமதி அக்கௌண்ட்டில் 4,300. ஓகே, தென் இப்போ என்னாச்சு? அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டும் போட்டாச்சு, கரண்ட் அக்கௌண்ட்டும் போட்டாச்சு, எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. த நெக்ஸ்ட்டு from the following information prepare capital of partners Reuben and Derry when their capitals are fixed. Particulars
Reuben and Derry. Capital on 1st April 2018, 70,000, 50,000. And current account on 1st April 2018, credit balance rupees 25,000, 15,000. Then additional capital introduced 18,000 and 16,000. Then drawings during 2018 and 2019, 10,000, 6,000. Interest on drawings rupees 500 and 300. Then share of profit for 2018 and 19, Reuben 35,000, Derry 25,800. Then interest on capital rupees 3,500 and 2,500. Salary Reuben nil, Derry 18,000. Then commission Reuben rupees 12,000 and Derry rupees nil. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் இருந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அந்த பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை, பார்ட்னர்ஸ்னால் 2 பேர் இருக்காங்க பார்ட்னர். ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கேபிட்டல் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் என்ன கண்டுபிடிக்கணும், பார்ட்னர்ஸுடைய கரண்ட் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும், கரண்ட் அக்கௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ எது எது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அப்புறம் மீதி இருக்கிறதுல எங்கே வரும், கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். அப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன வரும், கேபிட்டல் ஆன் 1st April 2018, ரூபனுக்கு 70,000, டெரிக்கு 50,000. தென் வேறு என்ன எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் பேலன்ஸில் தான் வரும். தென் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, பேங்க் அக்கௌண்ட் மூலமாக வரும். ஸோ அதனால் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, பேங்க் அப்படின்ட்டு எழுதணும். ஸோ ப்ராக்கெட்டில் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 18,000 அண்டு 16,000. ஸோ இதுதான் எதில் வரும், பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். மீதி இருக்கிறதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, பார்ட்னர்ஸுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ போஸ்டிங்கை எடுத்து எழுதுவோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட், டேட் பர்டிகுலர், ரூபன், டெரி, போத் சைட் யூ ரைட். அண்ட் தட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, பேலன்ஸ் எழுதணும். ஸோ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 70,000 அண்டு 50,000 இருக்குது. பை பேலன்ஸ் பிடி, ரூபனுக்கு 70,000 அண்ட் டெரிக்கு 50,000. தென் நெக்ஸ்ட் என்ன எழுதணும்னு இருக்க, ஓப்பனிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ அப்போ கேபிட்டல் அடிஷ்னலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் அக்கௌண்ட் பை பேங்க் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன எழுதிக்கலாம், அடிஷ்னல் கேபிட்டல், ரூபனுக்கு 18,000, டெரிக்கு 16,000. இப்போ வேறு எதுவும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் போடுறோம். ஸோ கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, ரூபனுக்கு எவ்வளோ 88,000, டெரிக்கு எவ்வளோ 66,000. ஸோ இதுவே நம்ம எடுத்து டெபிட்லேயும் எழுதுகிறோம். ஸோ டெபிட்டில் பேலன்ஸ் அந்த அமௌண்ட் தான் பேலன்ஸ் அமௌண்ட். டு பேலன்ஸ் சிடி, ரூபனுக்கு 88,000 அண்டு டெரிக்கு 66,000. ஸோ அதுவே நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் இயருக்கு பேலன்ஸு எடுத்து எழுதுகிறோம் ஓப்பனிங்கில். ஸோ பை பேலன்ஸ் பிடி கிரெடிட் சைடில் எழுதணும், ரூபனுக்கு 88,000, டெரிக்கு 66,000. தென் நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். அப்போ நம்ம அதை பார்ப்போம். அதே மாதிரி டெபிட்டு, கிரெடிட்டு, பர்டிகுலர்ஸ், ரூபன் அக்கௌண்ட், டெரி அக்கௌண்ட், தென் பர்டிகுலர்ஸ், ரூபன், டெரி 2 பேர்த்துடைய அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இது வரைக்கும் போடாத என்ட்ரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், போஸ்டிங் போட போகிறோம். என்ன போடல, கரண்ட் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, எதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, கிரெடிட் பேலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1st April 2018, கிரெடிட் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் எழுதணும். கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் பிடி,
25,000 and 15,000. The next drawings during the year. அப்போ இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா drawings டெபிட் சைடில் வரும். அப்போ டெபிட் சைடில் 2 drawings 10,000 and 6,000. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings அதுவும் எங்கே தான் வரும், நமக்கு டெபிட்டில் தான் வரும். ஸோ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing 500 and 300. The next ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018 and 19. இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் வரும். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் rupees 35,000 and 25,800. The next இன்வெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது எங்கே வரும், கிரெடிட் சைடில் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,500 and 2,500. The next is salary. In Ruben account dash and Derry account 18,000. Then commission. Ruben account 12,000 credit side. Derry account எதுவும் இல்லை dash. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், டேலி பண்ணோம். ஸோ பார்த்தோம்னால நமக்கு தெரியும் கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ கிரெடிட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ரூபனுடைய அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட்டில் ரூபனுடைய அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது, 75,500. அதே அமௌண்ட்டை எடுத்து நம்ம டெபிட் சைடில் ரூபனோட அக்கௌண்ட் நேரம் எழுதிக்குவோம் 75,500. ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, 10,500 தான் இருக்குது. அப்போது நமக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000. ஸோ அது என்ன ஆகுதுன்னா பேலன்ஸ் சிடி. டு பேலன்ஸ் சிடி. தென் இப்போ நெக்ஸ்ட்டு டெரி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது இந்த அக்கௌண்ட்லேயும். எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 61,300 இருக்குது. அதை நம்ம எடுத்து டெபிட்டில் போஸ்டிங் எழுதுகிறோம். ஸோ போஸ்டிங் எழுதிட்டு பேலன்ஸ் பார்த்தோம்னா 6,300 தான் இருக்குது. அப்போது நமக்கு பேலன்ஸ் கிடைக்கிது எவ்வளோ, 55,000 பேலன்ஸு. இதான் என்ன, க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ இந்த ரெண்டு க்ளோசிங் பேலன்ஸையும் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இயருக்கு எழுதணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு எழுதுகிறோம். பை பேலன்ஸு பிடி டோட்டலுக்கு கீழே எழுதணும். பை பேலன்ஸ் பிடி 65,000 அண்டு 55,000. இப்போ என்னாச்சு, எக்ஸசைஸ் சம்மு ஃபஸ்ட் சம்மு முடிஞ்சிச்சு. ஸோ இதை சம்மு நம்ம என்ன பண்ணுறோம், நோட் எடுத்து போடணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனி. கூட்டாண்மை நிறுவனத்தோடைய இறுதி கணக்குகள். இந்த கூட்டாண்மை நிறுவனங்கள் தயாரிக்கிறதுக்கு இறுதி கணக்கு தேவைப்படுது. அது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பின்வருமாறு பார்க்கலாம். ஸோ உற்பத்தி கணக்கு, அதாவது உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டால். இந்த வியாபார லாப நட்ட கணக்கு, இது லாபத்தை கண்டறியறதுக்கு. தென் லாப நட்ட பகிர்வு கணக்கு, இது லாபமோ மற்றும் லாபம் மிகுதி பகிர்வதையும் காட்டுறதுக்கு. தென் இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிதி நிலையை கண்டறியறதுக்கு. பின்வருவன தவிர கூட்டாண்மை நிறுவனத்தின் இறுதி கணக்குகளை தயாரிக்கிறதுக்கு செயல்முறைகள் தனியார் வணிகத்தின் இறுதி கணக்குகளை தயாரிப்பது போன்றது. அதாவது பின்னாடி வரக்கூடியது தவிர மீதி எல்லாமே தனியார் வணிகத்தில் எப்படி நம்ம தயாரிக்கிறோமோ அதே மாதிரியே தயாரிக்கிறதா இருக்கும். என்னென்ன அந்த ரெண்டோ அப்படின்ட்டு பார்க்கலாம். தனியார் வணிகத்தை இந்த லாப நட்ட கணக்கில் உள்ள லாபம் அல்லது நட்டம், அதாவது தனியார் வணிகத்தில் லாப நட்ட கணக்கில் இருக்கக்கூடிய லாபத்தையோ அல்லது நட்டத்தையோ இந்த தனியார் வணிகர் மூலம் முதல் கணக்குக்கு நேரடியாக மாற்றப்படுது. எதோடைய முதல் கணக்குக்கு மாற்றப்படுது, தனியார் உடைய முதல் கணக்குக்கு டைரக்டாக மாற்றுறாங்க. தென் கூட்டாண்மையில் நிகர லாபம் அல்லது நிகர நட்டம் இந்த லாப நட்ட கணக்கில் இருந்து லாப நட்ட பகிர்வு கணக்குக்கு மாற்றப்படுது. இந்த நிகர லாபத்தையோ அல்லது நட்டத்தையோ எதுக்கு மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப நட்ட கணக்கில் இருக்கக்கூடிய லாப நட்டத்தில் கணக்குக்கு மாற்றுறாங்க. இந்த லாப நட்ட பகிர்வு கணக்கில் முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி, ஊதியம் மற்றும் கூட்டாளிகளுக்கு தர வேண்டிய பிற ஊதியம் போன்றவற்றை சரிகட்டுதல்கள் காணப்படுகின்றன. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஆகுது, சில சரிகட்டுதல்கள் இருக்குது, அதன் மூலமாக காணப்படுது. தென் இறுதியாக இந்த லாப நட்ட பகிர்வு கணக்கில் இருப்பு கூட்டாளிகளின் முதல் கணக்குக்கு அவர்களின் லாப
பகிர்வு விகிதத்தில் மாற்றப்படுது. லாப நட்ட பகிர்வு எப்படி மாற்றுறதுன்னா கூட்டாளியுடைய முதல் கணக்கில் இருந்து அவங்களுடைய லாப பகிர்வு விகிதத்தில் மாற்றப்படுது. அவங்களுக்கு எவ்வளோ லாப பகிர்வு இருக்குது, ஸோ எத்தனை சதவீதம் இருக்கா ஒவ்வொருத்தருக்கும், அது பேஸ் பண்ணி அது மாற்றப்படுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், தனியார் வணிகத்தில் தனியார் வணிகருடைய முதல் கணக்கு இருப்பு மட்டும் இருப்புநிலை குறிப்பில் காணப்படுது. இந்த கூட்டாண்மை நிறுவனத்தில் இந்த இருப்புநிலை குறிப்பில் கூட்டாளிகளுடைய முதல் கணக்கு அதாவது மற்றும் நடப்பு கணக்குகள் தனித்தனியே காட்டப்படுது. கூட்டாண்மை நிறுவனத்தில் அவங்களுடைய முதல் கணக்கு எப்படி இப்போ காட்டப்படுதுன்னா முதல் கணக்கும் நடப்பு கணக்கும் தனித்தனியே காட்டப்படுது. இந்த நெக்ஸ்ட் ஒன், கூட்டாளிகளின் முதல் கணக்குகளை தயாரிக்கும் முறைகள். ஸோ முதல் கணக்கை எப்படி தயாரிக்கலாம்? கூட்டாளிகள் கூட்டாண்மை நிறுவனத்தில் முதலீடு செய்யும் தொகை கூட்டாளிகளின் முதல் எனப்படுது. ஸோ அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யக்கூடிய தொகை தான் என்ன அப்படின்னம்னா அது முதல் தொகை அப்படின்ட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஒரு கூட்டாளி தன் முதலினை ரொக்கமாகவோ அல்லது வேறு சொத்துக்கள் போன்ற எந்த வடிவிலோ அளிக்கலாம். ஸோ அவங்க எப்படி அதனுடைய ஷேர் பண்ணலாம் அவங்களுடைய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டாளிகள் அந்த முதலை கேஷாகவும் கொடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சொத்தாகவும் கொடுக்கலாம். ஒவ்வொரு கூட்டாளிக்கும் தனித்தனியாக ஒரு முதல் கணக்கு பராமரிக்கப்படுது. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கூட்டாளிக்குமே தனித்தனியாக கணக்கு பராமரிக்குது. ஒரு நிறுவனத்தில் உள்ள கூட்டாளிகளின் முதல் கணக்குகளை பின்வருமாறு ஏதேனும் இரு முறைகளில் பராமரிக்கலாம். ஸோ அந்த முதல் கணக்கை ஏதாவது ஒரு முறையில் பராமரிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தா நிலை முதல் முறை மற்றும் மாறுபடும் முதல் முறை. ஸோ இந்த 2 முறை இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு முறையில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நிலை முதல் முறை. நிலை முதல் முறையில் கூட்டாளிகளின் முதல் மாறாமல் இருக்கும். அவங்களுடைய முதல் எப்படி இருக்கும், ஃபிக்ஸடாகவே இருக்கும். 10,000 போட்டோம்னா அந்த 10,000 அப்படியே மாறாமல் இருக்கும். மற்றும் பொதுவாக அதே தொகையை நிலையானதாக இருக்கும். ஸோ அந்த தொகை எப்படி இருக்கும், நிலையாகவும் இருக்கும். ஒவ்வொரு கூட்டாளிக்கும் 2 கணக்குகள் பராமரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கூட்டாளிக்கும் 2 கணக்கு பராமரிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல் கணக்கு நடப்பு கணக்கு, இந்த 2 கணக்கும் ஒவ்வொரு கூட்டாளிக்கும் பராமரிக்கிறதா இருக்கும். கூடுதல் முதல் கொண்டு வந்த மற்றும் முதல் நிரந்தரமாக திரும்ப எடுத்தது போன்ற தொடர்பான நடவடிக்கைகளை முதல் கணக்கில் பதிவு செய்வது. கூடுதல் முதலோ அல்லது எடுப்போ அதாவது பர்மனண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா முதல் கணக்கில் வரும். மற்றும் மற்ற அனைத்து நடவடிக்கைகளும் நடப்பு கணக்கில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு கூட்டாளிகளின் முதல் கணக்கு. நிறுவனத்திற்கு கூட்டாளியால் கொண்டு வரப்பட்ட தொடக்க முதல் மற்றும் அவரால் எதிர்வரும் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட ஏதேனும் கூடுதல் முதல் போன்றவை முதல் கணக்கில் வரவு வைக்கப்படும். அதாவது கூட்டாளியால் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க முதலோ அந்த முதலோ அது கூட ஸோ ஏதாவது கூடுதல் முதல் மீண்டும் ஸோ இன் ஃப்யூச்சரில் கூட கொண்டு வரலாம். ஸோ அது அப்படி கொண்டு வந்திருந்தால் அந்த முதலையும் கூட்டி கணக்கு இந்த கூட்டாளியோட கணக்கில் முதல் கணக்கில் கொண்டு வராங்க, காட்டப்படுறாங்க. ஒரு கூட்டாளியால் நிரந்தரமாக நிறுவனத்திலிருந்து முதல் தொகையை திரும்ப எடுக்கப்பட்டிருந்தால் அது முதல் கணக்கில் பற்று வைக்கப்படும். ஸோ பர்மனெண்ட்டாக அதிலேருந்து பணம் எடுத்திருந்தால் அதாவது எடுப்பு கணக்கு நம்ம எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை என்ன பண்ணுறாங்க, நிரந்தரமாக அவங்களுடைய கணக்கில் பற்று வைக்கப்படும். அதே மாதிரி வேறு எந்த விவரங்களும் இந்த கணக்கில் பற்று அல்லது வரவு வைக்கப்படுவதில்லை. வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ண மாட்டாங்க, பற்றோ வரவோ இங்கே வைக்கிறது இல்லை. ஸோ இந்த முறையில் முதல் கணக்கு எப்போதும் வரவிருப்பையே காட்டும். எப்போவுமே முதல் கணக்கு எதை காட்டும் அப்படின்னா வரவுல இருப்பு தான் காட்டும், பற்றில் இருப்போ காட்டவே காட்டாது. கூடுதல் முதல் ஏதேனும் கொண்டு வராமல் இருந்தாலோ அல்லது முதல் நிரந்தரமாக திரும்ப எடுக்காமல் இருந்தாலோ முதல் கணக்கில் இருப்பு அதே தொகையாகவே இருக்கும். முதல் தொகையில் இருப்பு அதே மாதிரியே தான் இருக்குது. எந்த ஒரு பணமும் எடுக்கலைனாலும் எந்த ஒரு கூடுதல் முதல் கொண்டு வரலைனாலும் அது அதே இருப்பு தான் காட்டும். நெக்ஸ்ட்டு நிலை முதல் முறையில் கூட்டாளிகளின் முதல் கணக்கிற்கான படிவம். கூட்டாளிகளின் முதல் கணக்கு. ஸோ இந்த படிவம் எப்படி இருக்குன்னா நிலை முதலுக்கான கூட்டாளியுடைய படிவம்
ஸோ பற்று வரவு ரெண்டு கொண்டு இருக்கும். ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவான என்ட்ரிஸ் தான் இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்ட்டு பாரு, பற்று பக்கம் நாள் விவரம், வரவு பக்கமும் நாள் விவரம். ஸோ அதில் கூட்டாளிகள் 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர்த்துக்கு உண்டான காலம், 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர்த்துக்கு உண்டான காலம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இருப்பு. ஸோ அந்த இருப்பு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க இருப்பில் வரவு பக்கம் வரும். ஸோ அப்போ வரவு பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அது. தென் நம்ம கூடுதலாக ஏதாவது முதல் கொண்டு வந்துடணும்னா அது எங்கே எழுதணும் அப்படின்னா அதுவும் வரவு பக்கம் தான் எழுதணும். ரொக்கமாகவோ கொண்டு வந்திருக்கலாம் அல்லது பேங்க் அக்கௌண்ட் மூலமாக கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அப்போ ரொக்கம் அல்லது வங்கி கணக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டோ அதை நம்ம எழுதிக்கிறோம். ஸோ ப்ராக்கெட்டில் என்ன எழுதுகிறோம், கூடுதல் முதல் கொண்டு வந்தது. தென் வேறு எதுவும் இங்கே வராது. என்ன வரும் அப்படின்னா நம்ம அந்த முதல்லேருந்து எடுப்பு ஏதாவது எடுத்திருந்தோம் அப்படின்னா அமௌண்ட் ஏதாவது எடுத்திருந்தோம்னா அது எங்கே வரும்னா பற்று பக்கம் வரும். ஸோ பற்றில் என்ன வரும், பேங்க் மூலமாக எடுத்திருந்தா பேங்க்னு வரும், அல்லது ரொக்கமாகவே எடுத்திருந்தா ரொக்கம்னு எழுதும். ரொக்கம் அல்லது வங்கி கணக்கு. ஸோ ப்ராக்கெட்டில் நம்ம எழுதுகிறோம் முதல் நிரந்தரமாக திருப்பி எடுத்தது, எடுப்பு அப்படிங்கிறது தான் முதல் நிரந்தரமாக திருப்பி எடுத்தது. அமௌண்ட் எவ்வளவோ அதை எழுதிக்கிறோம். ரெண்டையும் பேலன்ஸ் டோட்டல் பண்ணுறோம். பேலன்ஸ் பற்று பக்கம் கிடைக்கும் நமக்கு இருப்பு. அது என்ன அப்படின்னா இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, எவ்வளோ அமௌண்ட்டோ அதை நம்ம எழுதிக்கிறோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிலை முதல் முறையினுடைய கூட்டாளியுடைய முதல் கணக்குக்கான படிவம். இதே மாதிரி தான் கணக்கில் ஏதாவது அமௌண்ட் தொகை கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்து எழுதி நம்ம கூட்டி கழித்து எழுதணும். நெக்ஸ்ட்டு கூட்டாளிகளின் நடப்பு கணக்கு. கூட்டாளிகளால் கொண்டு வரப்பட்ட தொடக்க முதல், கூடுதல் முதல் மற்றும் அவர்கள் நிரந்தரமாக திரும்ப எடுக்கப்பட்ட முதல் தவிர கூட்டாளிகளுக்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள அனைத்து பிற நடவடிக்கைகளையும் பதிவு செய்வதற்காக கூட்டாளிகளின் நடப்பு கணக்கு தயாரிக்கப்படுது. கூட்டாளிகளோட நடப்பு கணக்கு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய முதல் கணக்கு, கூடுதலாக கொண்டு வந்த முதல், நிரந்தரமாக எடுக்கப்பட்ட முதல். ஸோ இதை தவிர மீதி எல்லா நடவடிக்கைகளும் இங்கே பதியப்படும். ஓகே. ஸோ முதல் மீது வட்டி, கூட்டாளிகளின் ஊதியம் அல்லது கழிவு மற்றும் கூட்டாளிக்குரிய லாப பங்கு போன்றவை இக்கணக்கில் வரவு வைக்கப்படும். ஸோ எதெல்லாம் முதல் மீதான வட்டி, கூட்டாளிக்கான ஊதியம், கழிவு அதாவது கமிஷன் சொல்லக்கூடியது மற்றும் கூட்டாளியுடைய லாபம், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த கணக்கோடைய வரவு வைக்கப்படுது. ஸோ அதே மாதிரி என்னென்ன பற்று வைக்கப்படுது அப்படின்னா எடுப்பு மீது வட்டி மற்றும் கூட்டாளியின் நட்ட பங்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய கணக்கில் பற்று வைக்கப்படுது. அதன் விளைவாக இக்கணக்கில் இருப்பு காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் அந்த இருப்பு எப்படி இருக்கும், ஒவ்வொரு டைமுக்கும் டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த நடப்பு கணக்கு வரவு இருப்பையோ அல்லது பற்று இருப்பையோ காட்டும். இந்த நடப்பு கணக்கு வரவு இருப்பையும் காட்டலாம் அல்லது பற்று இருப்பையும் காட்டலாம். எந்த இருப்பு வேணாலும் அதை காட்டலாம். ஆனால் அந்த முதல் கணக்கில் என்ன இருப்பு மட்டும்தான் காட்டும், வரவு இருப்பு மட்டும்தான் காட்டும். இங்கே வரவு இருப்பும் வரலாம், பற்று இருப்பும் வரலாம். தென் அதற்கான படிவம் எப்படி, அதை நம்ம எப்படி போஸ்டிங் எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். நிலை முதல் முறையில் கூட்டாளிகளின் நடப்பு கணக்கிற்கான படிவம். பற்று பக்கம் அதுக்கு கீழே என்ன எழுதணும், கூட்டாளிகளின் நடப்பு கணக்கு. பற்று பக்கம் வரவு பக்கம். ஸோ பற்று பக்கம் என்ன எழுதணும், நாள் விவரம், எத்தனை கூட்டாளிகள் இருக்காங்களோ அத்தனை காலம், அந்த நாள் விவரம் எத்தனை கூட்டாளிகள் இருக்காங்களோ அத்தனை காலம் வரவு பக்கம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பற்று இருப்பு இருந்தால் பற்று பக்கம், வரவு இருப்பு இருந்தால் வரவு பக்கம். கணக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 2 பக்கமும் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பற்றுலேயே இருக்கும் வரவுல இருக்கும். ஒரு பார்ட்னருக்கு பற்று இருப்பு இருக்கலாம், இன்னொரு பார்ட்னருக்கு வரவு இருப்பு இருக்கலாம். அதனால் 2 பக்கத்துலேயும் காட்டியிருப்பாங்க. ஸோ எப்படி கணக்கில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும், பற்று பக்கமும் வரவு பக்கமும். தென் முதல் மீது வட்டி கணக்கு. இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா வரவு இருப்பில் வரும்.
ஊதிய கணக்கு வரவிருப்பு வரவு பக்கம், தென் கழிவு வரவு பக்கம், லாப நட்ட பகிர்வு அதாவது லாப பங்காக இருந்தால் அது வரவு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா எடுப்பு. எடுப்பு எங்கே காட்டணும்? பற்றில் காட்டணும். எடுப்பு மீதான வட்டி அதுவும் பற்று. லாப நட்ட பகிர்வு கணக்கு நட்ட பங்காக இருந்தால் பற்றில் காட்டணும். ஸோ இப்போ பேலன்ஸ் நம்ம டோட்டல் போடும்போது எந்த பக்கம் வேணாலும் இருப்பு வரலாம். அதனால தான் ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. வரவு இருப்பும் வரலாம், பற்று இருப்பும் வரலாம். அப்புறம் டோட்டல் நம்ம போட்டோம்னா சரியாக ஈக்குவல் ஆகிடும். தென் எடுத்துக்காட்டு 2. பின்வரும் தகவல்களிலிருந்து சாந்தி மற்றும் சுமதி என்ற கூட்டாளிகளின் முதல் கணக்குகளை அவர்களின் முதல் நிலை முதலாக இருக்கும்போது தயாரிக்கவும். விவரம்: சாந்தி அண்டு சுமதி. 2018 ஜனவரி 1 அன்று முதல் சாந்தி 1,00,000, சுமதி 80,000. 2018 ஜனவரி 1 அன்று நடப்பு கணக்கு வரவு இருப்பு சாந்தி 5,000, சுமதி 3,000. 2018 ஜூன் 1 கூடுதல் முதல் கொண்டு வந்தது சாந்தி 10,000, சுமதி 20,000. 2018ஆம் ஆண்டில் எடுப்புகள் சாந்தி 20,000, சுமதி 13,000. எடுப்புகள் மீது வட்டி சாந்தி 500, சுமதி 300. 2018இல் லாப பங்கு சாந்தி 10,000, சுமதி 8,000. முதல் மீது வட்டி சாந்தி 6,300, சுமதி 5,400. ஊதியம் சாந்தி 9,000, சுமதி நில். கழிவு சாந்திக்கு எதுவும் இல்லை, சுமதி 1,200. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற தகவல்கள் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிலை முதலாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நிலை முதல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தயாரிக்கணும்? முதல் கணக்கும் தயாரிக்கணும், நடப்பு கணக்கும் தயாரிக்கணும். இப்போ முதல் கணக்கு தயாரிக்கிறோம். இப்போ முதல் கணக்கு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா தொடக்க இருப்பு நமக்கு தேவை. ஸோ ஏதாவது கூடுதல் முதல் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது நமக்கு தேவை. ஏதாவது எடுப்பு எடுத்திருந்தாங்கன்னா அதுவோ நம்ம இங்கே எழுதுவோம். ஸோ ஆனால் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க முதல் இருக்குது, கூடுதல் முதலோ இருக்குது, ஆனால் எது இல்லை அப்படின்றதுனா எடுப்பு இல்லை. ஸோ அப்போ என்ன, அந்த நிரந்தரமாக எடுக்கப்பட்ட எடுப்பு இல்லை. ஓகேவா? அந்த எடுப்புக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கனால அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நடப்பு கணக்குக்கு போயிடும். ஸோ அந்த எடுப்புகள் ஸோ நிரந்தரமாக எடுக்கப்பட்ட எடுப்பு இங்கே இல்லை. ஸோ அப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்டாளியுடைய முதல் கணக்கு தயாரிக்கிறோம். மீதி இருக்கிற அனைத்தும் எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடப்பு கணக்கில் வந்துடும். அப்போ நம்ம இப்போது என்ன தயாரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாளியுடைய முதல் கணக்கை தயாரிக்க போகிறோம். அப்போது கூட்டாளியின் முதல் கணக்கு பற்று பக்கம் வரவு பக்கம். பற்று பக்கம் என்னென்ன வரும்? நாள் விவரம் சாந்தி சுமதி. அதே மாதிரி வரவு பக்கமும் நாள் விவரம் சாந்தி சுமதி எழுதி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இருப்பு எழுதுகிறோம். ஸோ அந்த இருப்பு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு பக்கம் வரும். ஸோ 1 ஜனவரி 2018 இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. சாந்தி கணக்கில் 1,00,000, சுமதி கணக்கில் 80,000. தென் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி, அதாவது கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்றைக்கு? ஜூன் 1 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதை தேதி இருக்கும் 1 ஜூன் 2018. அது என்ன கணக்கில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வங்கி கணக்கில் வரும். ஸோ அப்போ வங்கி கணக்குன்னு எழுதி நம்ம ப்ராக்கெட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கூடுதல் முதல் அப்படின்ட்டு நம்ம எழுதி காட்டிக்கலாம். கூடுதல் முதல் எவ்வளோ? 10,000 சாந்திக்கு, 20,000 சுமதிக்கு. வேறு எந்த என்ட்ரியும் இங்கே எல்லாம் என்ன பண்ணுறோம்? கணக்கை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ சாந்தியோட அக்கௌண்ட்டில் 1,10,000, சுமதியுடைய அக்கௌண்ட்டில் 1,00,000 இருக்குது. அதே மாதிரி அதை என்ன பண்ணுறோம்? பற்று இருப்பில் எடுத்து எழுதுகிறோம். பற்று பக்கம் எதுவும் இல்லாதனால சாந்தியுடைய இருப்பு 1,10,000, சுமதியுடைய இருப்பு 1,00,000. இருப்பு கீழிறக்கப்பட்டது டிசம்பர் 31, 2018 தேதி இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இருப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த வருஷத்துக்கு தொடக்க இருப்பாக எடுத்து எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? 1 ஜனவரி 2019 எழுதிட்டு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. சாந்திக்கு நேராக 1,10,000, சுமதிக்கு நேராக 1,00,000 நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்போ என்னாச்சு? முதல் கணக்கு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன கணக்கு எழுத போகிறோம்? நடப்பு கணக்கு காட்ட போகிறோம்.
ஸோ மீதி இருக்கிற அத்தனையுமே என்ன கணக்கு, நடப்பு கணக்கு தான். ஸோ அப்போ ஒரு என்ட்ரியாக நம்ம எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்குவோம். கூட்டாளியுடைய நடப்பு கணக்கு, பற்று பக்கம், வரவு பக்கம், நாள் விவரம், சாந்தி, சுமதி 2 பக்கமும் அதே மாதிரியே எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம போட்டாச்சு. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நடப்பு கணக்கில் வரவு இருப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த வரவு இருப்பு நம்ம எங்கே எழுதணும், வரவு பக்கம் எழுதணும். என்ன எழுதணும், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. வரவிருப்பில் எவ்வளோ இருக்குது, சாந்திக்கு 5000, சுபதிக்கு 3000 இருக்குது. அதை நம்ம எழுதுகிறோம். தென் நெக்ஸ்ட்டு கூடுதல் முதலை நம்ம எழுதியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு அதனுடைய 2018ஆம் ஆண்டுடைய எடுப்பு. ஸோ அந்த வருஷத்தில் எடுத்திருக்கிற எடுப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 20,000 13,000 எடுத்திருக்காங்க ஆளாளுக்கு. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதையே பற்று வைக்கணும் எடுப்பு கணக்கை. ஸோ பற்று பக்கம் எடுப்புகள், சாந்திக்கு 20,000, சுமதிக்கு 13,000. தென் நெக்ஸ்ட்டு எடுப்பு மீது வட்டி. ஸோ அப்போ எடுப்பு மீது வட்டி அப்படிங்கும்போது அதை திருப்பி கொடுத்துருவாங்கன்றதுனால தான் இது நடப்பு கணக்கு கொண்டு வந்திருக்கோம் அந்த எடுப்புகளை. ஸோ எடுப்பு மீது வட்டி எவ்வளோ அப்படின்னா சாந்திக்கு 500, சுமதிக்கு 300 பற்று பக்கம் நம்ம எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு 2018 லாப பங்கு. ஸோ அப்போ இது எங்கே வரும், லாப பங்கு அப்படிங்கும்போது வரவு பக்கம் வரும். லாப நட்ட கணக்கு அப்படின்னு நம்ம எழுதிட்டு நம்ம ப்ராக்கெட்டில் என்ன எழுதிக்கலாம், லாப பங்குன்னு எழுதி சாந்திக்கு 10,000, சுமதிக்கு 8,000 எழுதலாம். தென் முதல் மீது வட்டி எங்கே வரும், வரவு பக்கம் வரும். வரவு பக்கம் 6,300, 5,400. தென் நெக்ஸ்ட்டு சம்பள கணக்கு, அதாவது ஊதியம்னு கொடுத்துருக்காங்களா, அதை இங்கே சம்பள கணக்குன்னு காட்டி நம்ம என்ன பண்ணுறோம், சாந்திக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க, சுமதிக்கு கொடுக்கல. அப்போ சாந்தி கணக்குக்கு நேராக 9,000, சுமதிக்கு நேராக டேஷ் போட்டுக்கும். தென் நெக்ஸ்ட்டு கழிவு எவ்வளோ இருக்குது, சாந்திக்கு எதுவும் இல்லை, சுமதிக்கு மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1,200. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சுமதிக்கு நேராக 1,200 கழிவு அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். இப்போ வேறு எந்த என்ட்ரியும் இல்லை, எல்லா என்ட்ரியும் நம்ம என்ன போஸ்டிங் போட்டாச்சு. அப்போ டோட்டல் போடுறோம். சாந்தியுடைய அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா சுமதியோடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சாந்தியை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். எவ்வளோ வருது, வரவிருப்பு 30,300 வருது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து பற்று பக்கம் எழுதுகிறோம் 30,300. பற்று பக்கம் எவ்வளோ தான் இருக்குது, 20,500 தான் இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ நமக்கு ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 9,800 ரூபாய் ஷார்ட்டேஜ் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, ரைட்டா. தென் அந்த இருப்பை நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த வருஷத்துக்கு முதல் தேதியில் காட்டணும். ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் எல்லாத்துக்கும் கோடு போட்டு டோட்டல் போட்டிருப்போம்ல, அதற்கு கீழே நம்ம இதை எடுத்து எழுதி காட்டுறோம். என்ன, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, சாந்திக்கு நேரம் 9,800. தென் நெக்ஸ்ட்டு சுமதி கணக்கை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அப்போ சுமதிக்கும் என்ன, வரவிருப்பில் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அப்படின்றதுனா 17,600 இருக்குது. ஸோ அதை பற்று பக்கம் எடுத்து எழுதுகிறோம். ஸோ இங்கேயும் பேலன்ஸ் கிடைக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4,300 பேலன்ஸ் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது இருப்பு கீழிறக்கப்பட்டது. ஸோ அந்த இருப்பை நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த வருஷத்துக்கான தொடக்க இருப்பாக காட்டுறோம். அந்த இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது சாந்திக்கு நேரம் 9,800 எழுதியிருப்போம். இப்போது சுமதிக்கு நேரம் எவ்வளோ எழுதுகிறோம், 4,300 எழுதுகிறோம். ஸோ இப்போது என்ன கணக்கு முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டாளியுடைய முதல் கணக்கும் முடிஞ்சுது, நடப்பு கணக்கும் முடிஞ்சது. ஸோ அப்போ இந்த சம்மு முடிஞ்சது. நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம்னா பயிற்சி கணக்கில் 2வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் தகவல்களிலிருந்து ரூபன் மற்றும் டெரி அவர்களின் நிலை முதல் என கொண்டு அவர்களின் முதல் கணக்கை தயாரிக்கவும். நிலை முதல் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு என்ன கணக்கை தயாரிக்கணும், முதல் கணக்கை தயாரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன விவரம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாரு. 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் ரூபன் 70,000, டெரி 50,000. 2018 ஏப்ரல் 1 அன்று நடப்பு கணக்கு வரவிருப்பு 25,000, 15,000. கூடுதல் முதல் கொண்டு வந்தது 18,000, 16,000. 2018-19 எடுப்புகள் 10,000, 6,000. எடுப்பு மீது வட்டி 500, 300. லாப பங்கு 2018-19
35,000 25,800. முதல் மீது வட்டி 3,500 2,500. சம்பளம் ரூபனுக்கு இல்லை, டெரிக்கு 18,000. கழிவு ரூபனுக்கு 12,000, டெரிக்கு இல்லை. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தயாரிக்க சொல்லியிருக்காங்க, தயாரிக்கணும்னா நிலை முதல் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு முதல் கணக்கை தயாரிக்கணும். ஸோ இப்போ முதல் கணக்கை தயாரிக்கணும் அப்படின்னோம்னா என்னென்ன முதல் கணக்கு நம்ம தயாரிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டாளியுடைய முதல் கணக்கும் கூட்டாளியுடைய நடப்பு கணக்கும் இதில் தயாரிப்போம் நிலை முதல் அப்படின்னா. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம என்னென்ன முதல் கணக்கு கூட்டாளியுடைய முதல் கணக்குக்கு வரும் அப்படின்னா இருப்பு, தொடக்க இருப்பு வரும். ஸோ ஏதேனும் கூடுதலாக கொண்டு வந்திருந்தா முதல் வரும். ஸோ ஏதாவது நிரந்தரமாக எடுத்திருந்தால் எடுப்புகள் வரும். ஸோ இங்கே நிரந்தர எடுப்பு எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ இங்கே 2 மட்டும்தான் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க முதலும் ஸோ கூடுதலாக கொண்டு வந்ததும் இங்கே வரும். ஸோ எதுக்கு, இந்த கூட்டாளியுடைய முதல் கணக்கை தயாரிக்க. ஸோ மீதி அனைத்துமே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடப்பு கணக்கில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கூட்டாளியின் முதல் கணக்கு தயாரிக்கிறோம். இப்போ எழுது கூட்டாளியின் முதல் கணக்கு பற்று வரவு. ஸோ பற்று பக்கம் என்னென்னா விபரம் ரூபன் டெரி, வரவு பக்கம் அதே மாதிரியே விபரம் ரூபன் டெரி. அப்போ வரவிருப்பில் என்ன வரும், எப்பயுமே முதல்ல வந்து வரவிருப்பில் தான் இருக்கும். ஸோ அப்போ முதல் எங்கே வரும், தொடக்க முதல் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரவு பக்கம் நம்ம எழுதணும். எழுதி ரூபனுக்கு 70,000, டெரிக்கு 50,000. தென் கூடுதல் முதல். ஸோ எப்படி எழுதுகிறோம் அப்படின்றதுனா வங்கி மூலமாக கொண்டு வந்ததாக தான் நம்ம காட்டணும். ஸோ அப்போது வங்கி கணக்கு ப்ராக்கெட்டில் கூடுதல் முதல். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 18,000 16,000. இப்போ வேறு எதுவும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். எவ்வளோ வருது, ரூபனுக்கு 88,000, டெரிக்கு எவ்வளோ வருது 66,000. ஸோ அதை அப்படியே எடுத்து பற்று பக்கம் எழுதுகிறோம். ஸோ அந்த ரூபனுடைய இருப்பு 88,000 கிடைக்குது, டெரியோடைய இருப்பு 66,000 கிடைக்குது. ஸோ இப்போ அதை என்ன பண்ணுறோம், ரவுண்ட் பண்ணி காட்டுறோம், நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் அப்படின்ட்டு தெரியணும். தென் அதை எடுத்து அடுத்த வருஷத்துக்காக முதல் தொடக்க முதலாக நம்ம காட்டணும். அதனால் அதுக்கு அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், வரவு பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 88,000 66,000 அப்படின்னு நம்ம காட்டுறோம். ஸோ இந்த கணக்கை முடிச்சிட்டோம். தென் நம்ம என்ன கணக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுனா கூட்டாளியுடைய நடப்பு கணக்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாளியின் நடப்பு கணக்கு பற்று பக்கம் வரவு பக்கம் விபரம் ரூபன் டெரி. ஸோ 2 பக்கமும் எழுதிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு என்னென்ன இங்கே வரும் அப்படின்றது தான் ஸ்டார்டிங்கில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது வரவிருப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா 1 அன்றைக்கி நடப்பு கணக்குடைய வரவிருப்பு எவ்வளோ 25,000 15,000. தென் நெக்ஸ்ட்டு லாப நட்ட கணக்கினுடைய பகிர்வு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லாப நட்ட பகிர்வு 35,000 25,800. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், லாப பங்கு, அதனால் அதை லாப நட்ட பகிர்வுன்னு எழுதி நம்ம என்ன எழுதுகிறோம், வரவு பக்கம் காட்டுறோம் லாபம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ அமௌண்ட்டு 35,000 25,800. தென் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எடுப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வரவு பக்கம் இருக்கிறதெல்லாம் எழுதிடலாம். முதல் மீது வட்டி எவ்வளோ 3,500 2,500. தென் சம்பளம் எங்கே வரும், வரவு பக்கம்தான் வரும். ஸோ ரூபனுக்கு எதுவும் இல்லை, டேஷ், டெரிக்கு 18,000. தென் கழிவு ரூபனுக்கு 12,000, டெரிக்கு எதுவும் இல்லை, டேஷ். தென் பற்று பக்கவா, பற்று பக்கம் என்னென்ன வரும், எடுப்புகளோ எடுப்பு மீதான வட்டியும் வரும். ஸோ அப்போ எடுப்புகள் எவ்வளோ 10,000 6,000, எடுப்பு மீது வட்டி எவ்வளோ 5,300. ஸோ இப்போ நம்ம எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டோட்டல் போட போகிறோம். மொத்தம் எவ்வளோ வருது, ரூபனுக்கு 75,500. ஸோ அதை எடுத்து பற்றில் எழுதுகிறோம் 75,500. ஸோ இப்போ ஆனால் வந்து ரூபனுடைய கணக்கில் எவ்வளோ இருக்குது 10,500 தான் இருக்குது. எவ்வளோ இருப்பு வருது அப்படின்னு பார்த்தோன்னா 65,000 ரூபாய் இருப்பு வருது. ஸோ அப்போ இருப்பு கீழே இறக்கப்பட்டது 65,000. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த வருஷத்துக்கான முதல் கணக்குக்கு கொண்டு போகிறோம். ஸோ அப்போ
இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. ரூபனுக்கு நேராக எழுது. 65,000 வரவு பக்கம் எழுதிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு டெரியோடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். எவ்வளோ வருது க்ளோஸ் பண்ணுறோம்னா வரவு பக்கம் அதிகமாக வருது. 61,300. அதை பற்று பக்கம் எடுத்து எழுது. 61,300. இருப்பு 55,000 வருது. ஏன்னா அங்கே 6,300 தான் இருக்குது. 55,000 நமக்கு இருப்பு வருது. அதையும் ரவுண்டு பண்ணி காட்டணும். அப்போது அதை எங்கே எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா வரவு பக்கம் அடுத்த ஆண்டுக்கான கணக்கில் தொடக்க முதலாக நம்ம காட்டுறோம். இருப்பு கீழ் கொண்டு வரப்படுறது. நம்ம ரூபனுக்கு 65,000 எழுதியிருந்தோம். இப்போ அதே நேருக்கு டெரி கணக்கில் 55,000 எழுதி காட்டணும். ஸோ இப்போது சம்மு செகண்ட் சம்மு முடிஞ்சிருச்சு. இதே போலவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட் சம்மு போட போகிறோம். ஸோ நீயா அந்த தேர்ட் சம்மையும் போடு. ஸோ இதே மெத்தடில் தான் இந்த தேர்ட் சம்மு நீங்களாகவே போடுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி. Okay dears, we will meet you in next class.